தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்காக கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்னமானது மகர லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எந்த மாதிரியான ஒரு லைஃப் இருக்கும், நம்ம கேரியர் எப்படி இருக்கும், நம்மளுடைய growth எப்படி இருக்கும், நமக்கு எதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும், எதெல்லாம் செஞ்சா அந்த சக்சஸ் இன்னும் சீக்கிரமாக்கலாம், இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இப்ப பிடிக்க போறோம். சரி, இப்ப இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, என் ராசி என்னவோ நான் அந்த நட்சத்திரத்துக்கு போயிட்டு கோயில்ல போயிட்டு நான் அர்ச்சனை பண்ணிப்பேன். இல்லைன்னா ஒரு குரு பயிற்சி, சனி பயிற்சி அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணணுமோ நவகிரகத்தை சுத்தணும், இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தெரியாத ஒண்ணு அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அந்த சூட்சமம். உங்களுடைய லக்னம் மகரமாக இருந்தால் சார்ட் எடுத்துக்கோங்க, அதுல லக்னம்னு போட்டு ஒரு நட்சத்திரமும் எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கறத பாருங்க. உங்களுக்கு மகரம் லக்னமாக வந்தா உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணுதான் லக்ன புள்ளி விழுந்திருக்கும். சோ இந்த லக்ன புள்ளி என்ன கரெக்ட். இப்போ சந்திரன் நின்ன நட்சத்திரம் உங்கள் ராசி ஆகிறார், கரெக்டா? அப்ப லக்ன புள்ளி விழுந்தவர் தான் உங்களுடைய லக்னத்திற்கான அதிதேவதை ஆகிறார். இந்த விஷயத்த நீங்க எங்கேயுமே பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, அது இன்னொரு டாபிக்ல நான் சொல்றேன். அது அந்த லக்ன புள்ளியில விழுந்திருந்தா, புஷ்கரணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுல விழுந்திருந்தா அதனுடைய சிறப்பே வேற. அதை நம்ம இன்னொரு எபிசோட்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க லக்ன புள்ளி விழுந்த அந்த நட்சத்திரக்கு அதிபதிய, அந்த அதிதேவதைய நீங்கள் வழிபட வேண்டும். என்னைக்குமே நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை எப்படி இம்பார்ட்டண்டா கருதுவீங்களோ, அதே போல அந்த இம்பார்ட்டன்ஸோட நீங்க எந்த வழிபாடு பண்றதுக்கு முன்னாடியும் இந்த அதிதேவதைக்கும் ஒரு வழிபாடு பண்ணிட்டு விளக்கேத்தி நீங்க சாமி கும்பிட்டு வரவே உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல சக்சஸ் தான். நீங்க எதெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அங்க இங்க டைவர்ட் ஆகாம டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா மகரம் ஆல்ரெடி சனியோடைய வீடு, சனி ஸ்லோவான கிரகம் தான். மத்த எல்லார விட 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கட்டத்தையே அவர் தாவுவாரு. அதனால அந்த மகரத்தில் பிறந்த நீங்கள் அதிபயங்கர உழைப்பாளிகள். வெறும் உழைச்சுக்கிட்டே நம்மகிட்ட சக்சஸ் வந்துடுமான்னு கேட்டா வரவே வராது. அப்படின்னா டெய்லி மூட்டை தூக்குறவங்க கூட தான் நிறைய உழைக்கலாம், அதனால சக்சஸ் ஆயிடுறானா? கிடையாது. அந்த ஒரு மகரத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பு இவ்வளவு போட்டு சக்சஸ் வரலன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்ப வரைக்கும். இப்ப நாங்க சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்து கையாளும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, மகரத்தை பொறுத்து இவர்த்தையும் நம்ம இதெல்லாமே சொல்லிட்டோம். அதனாலதான் மகர ஜோதின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரம் உங்களுக்கு ரொம்ப ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. அது பலருக்கும் ஒளியா இருக்கும், சரிங்களா? ஆனா தனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தன்னை வருத்தி பலருக்கு ஒளி கொடுக்கும் அது. அதனால நீங்களும் ஜாலியா இருக்கணும், மத்தவங்களும் ஜாலியா வச்சுக்கணுன்றதுக்கு தான் இப்ப நாங்க இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்றோம். சரி, மகரத்தில் பிறந்த நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம்? நீங்க ரொம்ப கடைப்பிடிச்சு சிஸ்டமேட்டிக்கா நான் பண்ணுவேன்னு சொன்னா ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்கும். எப்பயுமே சக்சஸ் ரொம்ப கொடுக்கும் உங்களுக்கு. நான் ஒரு பெண், நான் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்பயும் பாத்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நீங்க சபரிமலைக்கு போய் அந்த மாதிரி ஒன்ன பண்ண முடியாதே தவிர பேசிக்கா ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம். அதே போல நீங்க சனிக்கிழமையில் பிறந்ததுனால் நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணலாம். நின்றுட்டு இருக்கக்கூடிய வெங்கடா ஜலபதி அவரை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கிழமையில ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம்னா சனிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு விஷயத்த. கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 2க்கு அதிபதியாவும் சனியே வருவாருங்க. தனம், வாக்கு, குடும்பம், அதுக்குமே சனியே வருவாரு. அப்ப நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணாலும் சனிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். சரி, அது அல்லாது வேற என்ன கிழமையில நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு மிகவும் உகந்த நண்பர் சுக்கிரன். அதனால வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமையில நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலுமே அது சூப்பரா உங்களுக்கு அமைஞ்சிருங்க. சரி, என்ன கலர்ல நல்லா வரும் உங்களுக்கு? நீங்க கண்டிப்பா கிரே, வயலட், ப்ளூ, லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்க சார். லைட் ப்ளூ லைஃப் லாங் நீங்க போடலாம். நான் சொல்லி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேற கலரே தெரியாதான்ற மாதிரி லைட் ப்ளூவே கதின்னு ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு சக்சஸ் கொடுக்கும் மகரத்துல இருக்கிறவங்களுக்கு லைட் ப்ளூ. சோ நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில நீங்க பாத்தீங்கன்னா தானமாக யாராவது கல்யாணம் இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா
அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில போய் வெள்ளியில செஞ்ச ஏதாவது ஒரு பொருளை தானமாக நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய பொருள் மென்மேலும் வளரும். இது ஒரு சூட்சமம். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது 100% நான் வந்து என் கண் கூடாக வந்து நாங்க இதெல்லாம் வந்து ட்ரையல் பண்ணி இது என்ன நடக்குதுன்னு ரிசல்ட் 20 வருஷம் பார்த்துட்டு வந்த விஷயங்கள். சரிங்களா? இது வந்து இன்னைக்கோ நேத்திக்கோ வந்து இது ஒரு புத்தகத்துல படிச்சு எடுத்துட்டு வந்து சொல்லல. என் 20 வருட அனுபவத்தின் பேரில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அடிச்சு நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மற்றும் மேற்கு. இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை. அதிர்ஷ்டமான நிறம் சொல்லியாச்சு, திசை சொல்லியாச்சு, வழிபாட்டு முறையும் சொல்லியாச்சு. இனிமே வெற்றி உங்க கையில தான் இருக்கு. அந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா. நன்றி, வணக்கம்.